தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலை எழுதிய புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர், கவிஞர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். வேதநாயகம் பிள்ளை அவர்கள் 1826ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி பிறந்துள்ளார். 1889ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள குளத்தூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் தமிழ் உரைநடையை வளம் பெற செய்த முன்னோடிகளில் தலை சிறந்தவராக கருதப்படுகிறார். திண்ணை பள்ளியிலும் தியாகப்பிள்ளை என்பவரிடமும் கல்வி கற்று இளமையிலேயே தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சிறந்த புலமை பெற்றார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் பதிவாளராகவும் தனது பணியை தொடங்கினார். பின்னர் தரங்கம்பாடியிலும் மாயூரத்திலும் மாவட்ட முன்சிஃபாக 13 ஆண்டுகள் சிறப்பான முறையில் பணியாற்றினார். இதனால் இவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்றே பரவலாக அழைக்கப்படுகிறார். 1879இல் இவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற புதினம் தமிழின் முதல் நாவலாக வரலாறு படைத்தது. சுகுண சுந்தரி என்ற மற்றொரு நாவலையும் நீதி நூல் என்ற நீதிநெறி நூலையும் எழுதினார். சர்வசமய சமரச கீர்த்தனைகள் என்ற நூலின் மூலம் குறிப்பிட்ட மதத்திற்கு அப்பாற்பட்ட இறை பாடல்களை இயற்றி கர்நாடக இசை உலகிற்கு பங்களித்தார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்மதி மாலை, பெண் கல்வி போன்ற உரைநடை நூல்களை எழுதினார். தமிழகத்தில் பெண்களுக்காக மாயவரத்தில் முதல் பள்ளியை தொடங்கினார். 1876, 1878 காலகட்டத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட தாது வருட பஞ்சத்தின் போது ஏழை மக்களின் பசிப்பினி போக்க தனது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையாக அளித்தார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிறப்பால் கிறிஸ்தவராக இருந்தாலும் வடலூர் ராமலிங்க அடிகளார், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டு சமய காழ்பற்ற சன்மார்க்க நெறிகளை போற்றினார். தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலை எழுதிய புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளரான மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழகத்தின் முன்னணி நாளிதழ்களில் ஒன்றான தினமலர் நாளேட்டின் நிறுவனர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான டி.வி. ராமசுப்பையர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். பத்திரிகை உலகிலும் பொது வாழ்விலும் இவர் சுருக்கமாக டிவிஆர் என்று பரவலாக அறியப்படுகிறார். டி.வி. ராமசுப்பையர் அவர்கள் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிறந்துள்ளார். 1984ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் அருகே தழுவிய மகாதேவர் கோவில் என்ற கிராமத்தில் பிறந்தார். மகாத்மா காந்தி பிறந்த அதே அக்டோபர் 2ஆம் தேதியில் இவர் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு வயதிலேயே சாதிய கட்டுப்பாடுகளுக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் குரல் கொடுத்தார் ராமசுப்பையர் அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் அப்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தது. அங்கு வாழ்ந்த தமிழ் பேசும் மக்களின் குரலாக விளங்குவதற்கும் தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியன்று திருவனந்தபுரத்தில் தினமலர் நாளிதழை தொடங்கினார். பின்னர் 1957இல் இந்த நாளிதழின் தலைமை அலுவலகம் நெல்லைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து தமிழகம் முழுவதும் தன் கிளைகளை பரப்பியது. நாஞ்சில் நாடான கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைப்பதற்காக நடந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தில் தனது பத்திரிகை மூலமாகவும் நேரடியாகவும் மிக முக்கிய பங்காற்றினார் ராமசுப்பையர் அவர்கள். எவ்வித அரசியல் கட்சியையோ அல்லது மத அமைப்பையோ சாராமல் துணிச்சலான மற்றும் நடுநிலையான செய்திகளை வழங்குவதை தனது இதழியல் கொள்கையாக கொண்டிருந்தார். இதழியல் மற்றும் சமூக சேவையில் இவருடைய மகத்தான பங்களிப்பை பாராட்டும் வகையில் இந்திய அரசு இவருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி 2008இல் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது. தமிழகத்தின் முன்னணி நாளிதழ்களில் ஒன்றான தினமலர் நாளேட்டின் நிறுவனரான டி.வி. ராமசுப்பையர் அவர்களுடைய சரித்திரத்தை
இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் திரையுலகின் ஈடு இணையற்ற மிக சிறந்த ஐகானிக் நடிகரான சிவாஜி கணேசன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1928 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2001 ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி அன்று இயற்கை எய்தியுள்ளார் சிவாஜி கணேசன் அவர்கள். தனது அசாத்திய நடிப்பு திறனாலும் உணர்ச்சி பூர்வமான வசன உச்சரிப்பாலும் நடிகர் திலகம் என்றும் சிம்மக் குரலோன் என்றும் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் போற்றப்படுகிறார் சிவாஜி கணேசன் அவர்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் சின்னையா மன்றாயர் ராசாமணி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே நாடகத்துறையின் மீது கொண்ட ஈர்ப்பால் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நாடக குழுவில் இணைந்து தனது கலை பயணத்தை தொடங்கினார் சிவாஜி கணேசன் அவர்கள். பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சத்ரபதி சிவாஜியாக கணேசன் நடித்தார். இவரது தத்ரூபமான நடிப்பை கண்டு வியந்த தந்தை பெரியார் இவரை பாராட்டி சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். அதுவே பின்னாளில் இவரது நிரந்தர பெயராக நிலைத்தது. 1952ஆம் ஆண்டு கலைஞர் மு. கருணாநிதி வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். முதல் படத்திலேயே தனது ஆவேசமான வசன உச்சரிப்பால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தார் சிவாஜி கணேசன் அவர்கள். கப்பலோட்டிய தமிழன், வ.உ. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், ராஜராஜ சோழன் போன்ற வரலாற்று நாயகர்களை தனது நடிப்பின் மூலம் திரையில் கண் முன்னே நிறுத்தினார். நவராத்திரி திரைப்படத்தில் 9 வித்தியாசமான குணாதிசயங்கள் கொண்ட கதாபாத்திரங்களில் நடித்து உலக சாதனை படைத்தார் சிவாஜி கணேசன் அவர்கள். தனது 50 ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் 280க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1960இல் கெய்ரோவில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக சிறந்த நடிகர் விருது பெற்றார். இதன் மூலம் சர்வதேச விருது பெற்ற முதல் இந்திய நடிகர் என்ற பெருமையை பெற்றார் சிவாஜி கணேசன் அவர்கள். பிரெஞ்சு அரசு இவருக்கு உயரிய செவாலிய விருது வழங்கி கௌரவித்தது. இந்தியாவின் மிக உயரிய சினிமா விருதான தாதா சாஹேப் பால்கே விருது, பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் சிவாஜி கணேசன் அவர்கள். தமிழ் திரையுலகத்தின் ஈடு இணையற்ற மிக சிறந்த ஐகானிக் நடிகரான சிவாஜி கணேசன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.